மகாபாரதத்தில் வரக்கூடிய சகுனி கதாபாத்திரம் நமக்கு சொல்கிற ஒரு முக்கியமான மெசேஜ் என்னென்னா, ஒரு லட்சியத்தை அடையிற பயணத்தில் நான் இதை செய்ய போகிறேன், அதை சாதிக்க போகிறேன்னு சும்மா தினம் தினம் வாயால் உருட்டிக்கிட்டே காலத்தை கழிக்காமல் அதுக்கு தேவையான முயற்சியை செய்யணும். சரியான திட்டம், அசைக்க முடியாத பொறுமை, அதுக்கு மேலே தினம் தினம் லட்சியத்தை நோக்கி ஒரு பயணம் இல்லைன்னா செயல், இந்த மூணும் இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம். மிகப்பெரிய பலம் கொண்ட குருகுலத்தையே சகுனி எப்படி வேரோடு அழிச்சார்? காரணம் அவருடைய கோபமோ சூழ்ச்சியோ மட்டும் இல்லை, அவருடைய தீவிரமான உழைப்பும் அசைக்க முடியாத பொறுமையும் தான் முக்கியமான காரணம். குருகுலம் கொடுத்த கஷ்டமும் தான் குடும்பத்தை இழந்த வலியும் சகுனியோட நெஞ்சுக்குள்ள நெருப்பா எரிஞ்சாலும் அதை அவர் வெளியில ஒரு துளி கூட காட்டிக்கல. ஒருவேளை சகுனி உடனே பழி வாங்கணும்னு நினைச்சு அவசரப்பட்டு சண்டைக்கு போயிருந்தா தனியாளா அதிகபட்சம் ஒரு சின்ன சேதத்தை மட்டும் கொடுத்துட்டு அழிஞ்சே போயிருப்பார். அவர் அந்த சூழ்நிலைக்கு ரியாக்ட் பண்ணாம பொறுமையா காத்திருந்து தன்னுடைய பலமும் பலவீனமும் என்னென்ன, எதிரியோடைய பலமும் பலவீனமும் என்னென்ன தெரிஞ்சு பகடையை உருட்ட வேண்டிய நேரத்தில் உருட்டி ஒட்டுமொத்த குருகுலத்தையும் வேரோட அழிச்சார். இதில் ஹைலைட் என்னென்னா, குருகுலத்தை சார்ந்த பாண்டவர்களை வச்சே குருகுலத்தை சார்ந்த கௌரவர்களை அழிச்சாரு. அஸ்வத்தாமனை வச்சு பாண்டவர்களுடைய சந்ததிகளை அழித்து நினைச்ச காரியத்தை சாதிச்சார். பீஷ்மர் செஞ்ச தவறுக்கு பல தலைமுறை கடந்து எந்த பாவமும் அறியாத பாண்டவர்களும் கௌரவர்களும் ஏன் சகுனியால் பழிவாங்கப்பட்டாங்க அப்படின்றத நாளை மாலை 6:30 மணிக்கு இன்னொரு வீடியோவில் பேசுவோம்.